ஹாய், அனைவருக்கும் ஸ்வீட் வணக்கம். உலகத்தில் எப்போவுமே ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு ட்ரெண்டு பயங்கரமாக போயிட்டுருக்கும் இல்லையா? ஸோ அதே மாதிரி இப்பயும் மியூசிக்கில், சினிமாவில், பொலிட்டிக்ஸில் நிறையா இதில் நிறையா ட்ரெண்ட்ஸ் போயிட்டே இருக்கும். அப்படி இந்த முறை என்ன ஒரு ட்ரெண்டு போயிட்டுருக்குன்னா, இந்த குழந்தைகள் இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் குழந்தைகள் மாதிரியான பொம்மைகள். ஸோ அதை அதிகமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. வெளியில் போகிற இடங்கள் லைக் ஹாஸ்பிட்டல்ஸு, பார்க்கு, தியேட்டரு, மால்னு சொல்லிட்டு போகிற பக்கம்லாம் இந்த குழந்தைகள் மாதிரி இருக்கிற டால்ஸை கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ட்ரெண்டு போயிட்டுருக்கு. என்ன சின்ன குழந்தைன்னு இருந்தால் ஒரு குழந்தை பொம்மையை தூக்கிட்டு போவோம். இதில் என்னடா பிரச்சனை, என்ன பேச வேண்டிய விஷயம்னு கேட்டிங்கன்னா, இந்த குழந்தைங்க மாதிரி இருக்கிற டால் இருக்குது பார்த்தீங்களா, அதை தூக்கிட்டு போகிறது, கூட்டிகிட்டு போகிறது சின்ன குழந்தைங்க கிடையாது, அடல்ட்ஸ். ஸோ பேசிக்காக ஒரு 35 or 40 வயசுக்கு இருக்கிற ஒரு அடல்ட் இந்த மாதிரியான குழந்தை பொம்மைகளை போகிற பக்கம்லாம் கூட்டிகிட்டு போகிறாங்க, தான் கூட வச்சுருக்கிறாங்க ஒரு டெடிபியர் மாதிரி. ஸோ இதுதான் இப்போதைக்கு ஒரு மாதிரி ஒரு புது ட்ரெண்டாக உருமாறிக்கிட்டு இருக்குது. குறிப்பாக இந்த பிரேசில் மாதிரி நாடுகளில் பார்த்திங்கன்னா ரொம்பவே அப்படியே பயங்கரமாக ஒரு வைரஸ் மாதிரி பரவிக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். இன்றைக்கி இந்த டால்ஸ் ரீபார்ன் டால்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு கிடல்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பேருமே இருக்குது. அதாவது அடல்ட் கேட்குறீங்க, அப்படிலாம் கிடையாது. ஸோ இந்த டால் யூசேஜ் எப்படி வந்துச்சு, என்ன டால் இது போக இன்னொரு டாலுமே இருக்குது. இந்த பொம்மைன்றதெல்லாம் பேசிகிட்டு இருக்கியப்பா, இதனால் என்ன பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ்ன்ற பற்றி தான் பேச போகிறோம். ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் எனக்கு பட்டுச்சு. ஸோ இதில் ஆர்வம் இருக்கிறவங்க மேற்கொண்டு இந்த வீடியோ பாருங்கள். பொம்மை அப்படின்றது யாருக்கு தான் பிடிக்காது? அதுவும் பாய்ஸுக்கு தனியாக பொம்மைகள் இருக்குது, கேர்ள்ஸுக்கு தனியாக மொபைல் இருக்கு இல்லைங்களா? ஸோ நான் ஒரு பாயாக சின்ன வயசாக இருக்கும்போது எனக்கு இந்த பென்டென்னு, இந்த ட்ராகன் பால்ஸி, பவர் ரேஞ்சர்ஸு, ஸ்பைடர்மேனு, இந்த மாதிரியான பொம்மைகள் ரொம்பவே பிடித்தமான பொம்மைகளாக இருக்கும். அதே மாதிரி கேர்ள்ஸ்னால் பார்பி, டோரா, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த வரிசையில் இப்போது ஒரு ரீசன்ட் ட்ரெண்டுன்னு சொல்ல முடியாது, ப்ராப்ளி இந்த 90s கிட்ஸ்லாம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிற ஒரு ஏரியாவும் எனக்கு தெரியலை. அடல்ட்ஸ் நிறைய பேர் பொம்மைகளை விரும்ப ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நானுமே ஒரு 25 வயசு கொண்ட ஒரு அடல்ட்டு தான் சொல்லலாம். ஸோ ஆனால் எனக்கே இன்னும் இந்த சின்ன சின்ன பொம்மைகள்லாம் பார்த்தா ஆசையாக இருக்கும். சரி வாங்கி வச்சுக்கலாமா, அந்த பேட்மேன் டாய்ஸு, ஸ்பைடர்மேன் டாய்ஸு நானும் இன்னும் வச்சுருப்பேன். ஸோ அப்படி பார்க்கும்போது உலகம் ஃபுல்லாகவே இந்த ட்ரெண்டு கொஞ்சமாக வேகமாகவே பரவிட்டு இருக்குன்னு சொல்லலாம். அதுலேயும் குறிப்பாக நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இந்த ரீபார்ன் டால்ஸ், அதாவது ஒரு பிறந்த குழந்தை மாதிரியே இருக்கிற ஒரு பொம்மை, ஆனால் பயங்கர ரியாலிஸ்டிக்காக இருக்கும். ஒரு மெழுகு சிலை மாதிரி பார்த்தா என்ன அப்படி அச்சசலம் அப்படியே இருக்கு, அந்த மாதிரி ரொம்ப தத்ரூபமாக செய்யப்பட்ட குழந்தைகள். சரி, ரைட், ஓகே. இது என்ன விலையில் கிடைக்குது, எங்கெல்லாம் கிடைக்குது அப்படின்னா, கிட்டத்தட்ட உலகம் முழுக்க நிறைய இடங்கள்ல இது கிடச்சிக்கிட்டு இருக்குது. ஆரம்ப விலையை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட, நான் பொம்மை வித்துட்ருக்கேன்னு கேட்டிங்கன்னா இல்லை, நான் ஜஸ்ட்டு படித்ததெல்லாம் அப்படி நான் சொல்கிறேன், அவ்வளோதான். ஸோ ஒரு $120 ஆரம்பித்து $1800 வரைக்கும் ஒரு பொம்மை. அந்த குவாலிட்டியை பொறுத்து, அந்த ரியாலிட்டி பார்க்குறதுக்கு எவ்வளோ ரியாலிஸ்டிக்காக இருக்கோ, ஸோ அந்த விஷயங்கள்லாம் பொறுத்து ரேட்ஸ் எல்லாம் மாறுபடுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போது கம்மிங் டு த டிபேட்டபிள் பாயிண்ட். எப்போவுமே ஒரு விஷயம் பயங்கரமாக பரவிக்கிட்டு இருக்குன்னா அதுக்கு நல்லதுகளும் இருக்கும், எதிர்ப்புகளும் இருக்குல்ல. ஸோ அப்படி பார்க்கும்போது பாசிட்டிவ் சைடு பார்க்கணும் அப்படின்னா, குறிப்பாக இந்த குழந்தை இல்லாமல் இருப்பாங்க இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 35+ ஆகிருக்கலாம், மேரேஜ் ஆகிருக்கலாம், இல்லை இது மேரேஜ் ஆகாமல் கூட இருக்கலாம், ஆனால் குழந்தைன்ற கிரேவிங் ரொம்ப இருக்கும். ஸோ அவங்க எல்லாருமே இதை ரொம்ப ஹையராக ப்ரிஃபர் பண்ணுறாங்க. எங்களுக்கு குழந்தை இல்லாத அந்த ஒரு ஏக்கத்தையோ அண்ட் எங்களுடைய அந்த சைல்டுஹுட்டில் குறிப்பாக இந்த கேர்ள்ஸுங்கெலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அந்த பேரண்டிங்கிறது அப்போயே இருக்கும்ல. இந்த சாப்பாடு செய்கிறது என்ன, குழந்தைக்கு பார்பி டாலுக்கு தலை சீவுறது என்ன, போட்டு வைக்கிறது என்ன, நம்ம ஊரில் லிப்ஸ்டிக்லாம் போட்டு மருதெல்லாம் வச்சுடுவாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த பேரண்டிங் அப்படின்ற விஷயத்துக்கு இந்த மாதிரியான பொம்மைகள் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி ஒரு குழந்தை இல்லை அப்படின்ற விஷயத்தையும் இது எங்களுக்கு டெம்பரவரியாக தீர்த்து கொடுக்குது. அப்படிங்கும்போது நாங்கள் மால்ஸ் போனால் எடுத்துக்கிட்டு போகிறோம், தேட்டர் போனால் எடுத்துகிட்டு போகிறோம், ஹாஸ்பிட்டல் போனால் எடுத்துகிட்டு போகிறோம். லைக் ஒரு ஆஸ் அ பார்ட் ஆஃப் ஒரு ஃபேமிலி மாதிரி நாங்கள் அதை ட்ரீட் பண்ணுறோம். ஸோ எங்களுக்கு இதன் மூலமாக நல்ல ஒரு நிம்மதியும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு குறிப்பாக அந்த லேடிஸ்லாம் சொல்கிறாங்க. பாசிட்டிவ் நோட்டில் சொல்லணும் அப்படின்னா, நெகட்டிவ் நோட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரியான பொம்மைகள் வருங்காலத்தில் இந்த அப்படியே ஒரு ட்ரெண்டு போயிட்டே இருந்துச்சு அப்படின்னா, இந்த குழந்தெல்லாம் பெற்றுக்கணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்டே போயிடும். இல்லை அந்த மாதிரி பொம்மை இருக்குது, ஒவ்வொரு ஏஜ் கேட்டகரிலையும் ஒரு பொம்மையை வாங்கி வளர்த்துட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வர ஆரம்பிச்சோன்னா ரொம்பவே டேஞ்சரு. அதே மாதிரி உங்களுக்கு நீங்கள் தாய்மையை உணரணும் அப்படின்னா, அல்லது உங்களுக்கு குழந்தை பிறக்கல அப்படின்னா இன்னொரு குழந்தைய தத்தெடுத்து வளர்த்துங்க, இல்லை அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். இந்த மாதிரி பொம்மைகளை வாங்கி அதை
ஒரு ரியாலிட்டின்னு நம்பி அது நிஜம்னு நம்பி அதை நீங்கள் வந்துட்டு பேம்பர் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு இல்யூஷனான நீங்களே ஒரு கற்பனை உலகத்தில் மாட்டிப்பீங்க. அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டமாயிடும். இது வந்துட்டு ஒரு பேடான ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடங்களில் இதை ஆப்போசிட் பண்ணியும் பேசுகிறாங்க. குறிப்பாக பிரேசிலில் பார்த்தீங்கன்னா நிறைய பக்கம் அங்கே இருக்கிற லாயர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பொம்மையை தயாரிக்கிறவங்க வந்துட்டு பாராட்டி, இந்த ரியோ டி ஜெனீரோலாம் இருக்கு இல்லையா, அங்கெல்லாம் வந்துட்டு பாராட்டி, ஓ சூப்பர் வெல்டன், இது நல்ல ஒரு இனிஷியேட்டிவ்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு புறம் வந்துட்டு ஃபைன்லாம் போடுறாங்க. டேய் எவன்லாம் அந்த பொம்மையை வச்சு தரணும் போடுற ஒரு ஃபைனான்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு இந்த பக்கமும் ஒன்று இருக்குது, இந்த பக்கம் வந்து போய்கிட்டு இருக்குது. ஸோ இதுதான் இந்த ரீபார்ன் டால்ஸை பற்றின ஒரு சின்ன ஒரு கருத்து. என்னோடய கருத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ப்ளஸ் இதை வந்து இன்னொரு காங்கிரஸ் உமன் ஒருத்தவங்களும் சொல்லியிருந்தாங்க. இது அவங்க விருப்பம், வேணும்னா வச்சுக்கோங்க, வேண்டாம்னா விட்டுருங்க. இதை வந்துட்டு இவ்வளோ பெருசாக டிபேட் பண்ணுறதுக்கு இதில் எதுவும் இல்லைன்றது தான் அவங்க சொன்னது. ஸோ நானும் கிட்டத்தட்ட அந்த நிலைப்பாடாக இருக்கிறேன். ஸோ வேணுன்றவங்க வச்சுக்கோங்க, இல்லாதவங்க வச்சுக்கோங்க. ஸோ இது டிபெண்ட்ஸ் ஆன் அவங்கவுங்க முடிவு தான், அன்லெஸ் இது யாரையும் பாதிக்காத வரைக்கும். ஓகே. ஸோ இப்போது இன்னொரு ஆளை பற்றி பேச ஆரம்பிப்போம். இதுவும் எனக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. சைனாவில் பாப் மார்ட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கம்பெனி, அந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா லாபூபு அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பொம்மை. என்னன்னா லாபூபுவா, அங்கே பேர்லாம் அப்படி தானே இருக்கும். ஸோ லாபூபு அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பொம்மையை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. இந்த பொம்மை நிறையா விதமான அந்த ஒரு ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன்ஸில் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. சிரிக்கிற மாதிரி, அழுகிற மாதிரி, கோவமாக இருக்கிற மாதிரிலாம் வந்து கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, கிடச்சிட்டு போகுது, இதெல்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட அந்த பாப் மார்ட் அப்படின்றதே மிகப்பெரிய ஒரு டாய்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுற ஒரு கம்பெனி. ஸோ அந்த கம்பெனிக்கு கிட்டத்தட்ட 400 மில்லியன், அதாவது ஒரு பெரிய ஒரு அமௌண்ட்டு, அந்த கம்பெனிக்கு 400 மில்லியன் ரெவென்யூவை இந்த ஒரு டைப் ஆஃப் பொம்மை மட்டுமே வந்து வாங்கி கொடுத்துருக்குது. நமக்கு தான் பெருசாக தெரியல. ஆனால் வெளில பார்த்தீங்கன்னா, இந்த இன்னொரு நாட்டிலேருந்து வேறு நாட்டுக்கு வரீங்கன்னா அந்த கஸ்டம் செக்கெல்லாம் பண்ணுவாங்கள்ல, நீங்கள் ஏதாவது இல்லீகலாக அதை பொருள் எடுத்துகிட்டு போகிறீங்களான்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி இந்த பொம்மையவே நீங்கள் இங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா அதே வந்து நாட் அலோவ்டுன்னு சொல்கிறாங்க. அந்தளவுக்கு இந்த ஸ்மக்லிங்கும் இதுவும் இந்த பொம்மையோட கிரேஸ் பயங்கரமாக போயிட்டுருக்கு. குறிப்பாக இந்த செலிப்ரிட்டிஸும் இதை அவங்களோடைய அந்த பர்ஸில் தொங்க விட்டுக்கிறது, பேக்கில் மாட்டிக்கிறதுன்னு சொல்லிட்டு அவங்க ப்ரொமோஷன் பண்ணுறாங்களா, இல்லை அவங்களும் இதுக்கு அடிக்ட் ஆகலாம்னு தெரியல. எனிவேஸ் அதுவும் ஒரு பக்கம் போயிட்டுருக்குது. ஸோ இதுதான் பொம்மை. நானும் பொம்மைன்றது சிம்பிளாக நினச்சேன், ஆனால் மிகப்பெரிய ஒரு மார்க்கெட்டு பொம்மைகளுக்கும் வந்து வேர்ல்டு வைட் போயிட்டுருக்குது. ஃபைனலாக முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் சொல்லி முடிச்சுக்கிறேன். ஆல்மோஸ்ட் இது வந்து இந்த ப்ளஷ் டாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வாட் இஸ் ப்ளஷ் டாய்ஸ் அப்படின்னா, இந்த அனிமல் மாதிரியே அனிமல் உருவங்களில் இருக்கிற பொம்மைகள். ஸோ அதை வந்துட்டு நல்லா சாஃப்டாக டீச் அப்படின்னு சொல்லுவோம்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு மாதிரி பயங்கரமாக டிசைன் பண்ணி அதை சேல் பண்ணுறது தான் ப்ளஷ் டாய்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இதோடைய இதுக்கு ஒரு மார்க்கெட் வேல்யூ இருக்கும் பார்த்தீங்களா, இந்த மொத்தம் டாய்ஸ்க்குமே அது கிட்டத்தட்ட 11 பில்லியனுக்கும் மேலேன்னு சொல்கிறாங்க. 11 பில்லியன், நான் திருப்பி சொல்கிறேன். ஸோ அப்பேற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வேல்யூ இருக்கிற ஒரு பொம்மை. எனக்கு சத்தியமாக தெரியல பொம்மைகள்லாம் இவ்வளோ வேல்யூ இருக்கான்னு சொல்லிட்டு. அதனால தான் என்னமோ தெரியல, என்னதான் மார்வலும் டிசியும் அவங்களும் படங்கள் பயங்கரமாக மிக பிரம்மாண்டமாக எடுத்தாலும் பொம்மைகளில் பயங்கரமாக கான்சன்ட்ரேட் பண்ணாங்க. அஃப்கோர்ஸ் கிட்ஸ் எல்லாம் பிடிக்கணும், அப்போ தான் பொம்மைன்றது. பட் இருந்தாலுமே பொம்மை ரெவென்யூன்றது எல்லா ஃபீல்ட்லையுமே பயங்கரமாக தான் வருது போல், நமக்கு தான் தெரியாமல் வந்து உட்காந்துருக்கிறோம். சரி, ஓகே, ஃபைன், தட்ஸ் இட் ஃபார் டுடே. ஸோ இந்த பொம்மைகள் மேபி டாய் ஸ்டோரி 5-6 தான் வந்தால் வரலாம்னு நினைக்கிறேன். பட் எனிவேஸ் இதுதான் வந்து இப்போதைக்கிற அந்த இருந்த 2 பொம்மைகள், ரீபார்ன் பொம்மை, அதுக்கப்புறம் வந்து லாபூபு பொம்மை பற்றின லேட்டஸ்ட் கரண்ட் சினாரியோ அண்ட் ட்ரெண்டு. நீங்கள் இந்த லாபூபு பொம்மையோ இல்லது இந்த ரீபார்ன் பேபி பொம்மையோ வாங்கினாக்க அதை வச்சு என்ன பண்ணுவீங்க, எதுக்காக வாங்குவீங்க அப்படின்ற ஒரு லைனை முடிஞ்சால் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள், நானும் வந்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே. மீண்டும் உங்களை நாளை மற்றும் ஒரு வீடியோ சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.